அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செல்வத்தை மலை போல நமக்கு குவிக்கக்கூடிய திக்ருகளை பார்க்க போறோம். எல்லாருடைய தேவைகளும் செல்வங்களாகவே இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே நிறைய காசு வரணும், அப்பதான் நம்மளுடைய கடன்கள் அடையும், நம்ம தேவைகள் நிறைவேறும், நல்ல ஒரு வீடு வாசல்னு இருக்க முடியும், தொழில நல்ல நிலைமைக்கு வரணும், சொந்த தொழில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். அதிகமானவயத்துடைய பிரச்சனையும் அதுதான், காசு தான். அதிகமானவயத்துடைய தேவையே காசாதான் இருந்துட்டு இருக்கு. அந்த காசை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னும் நபிமார்கள்லாம் ஓதி இருக்காங்க. அதை எடுத்து நாம ஓதி வரும்போது நமக்கு என்னாகும், அந்த செல்வத்துல ஒரு அபிவிருத்தி ஏற்பட்டு நாம ஒரு செல்வந்தர்களாக ஆகவோ நிச்சயமா ஒரு சில நாட்கள்லயே நமக்கு என்ன தெரியும், அதனுடைய மாற்றங்களும் அந்த பரக்கத்தும் நமக்கு கிடைச்சு நம்மளுடைய கவலைகளே அதனால நீங்கிரும். அந்த திக்ருகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கு காமிச்சு அவங்களும் அமல் செய்து கொள்ளட்டும். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஒரு 4 விஷயம் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட துவா. அவர்கள் எதற்காக கேட்டாங்க? அவங்க பாத்தீங்கன்னா மன்னராக இருந்திருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தோட இருந்திருக்காங்க. நபிமார்களுடைய பட்டியல்ல பார்க்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் மன்னருடைய பட்டியலில் வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு துவா கேட்டு அதை பெறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆட்சி கிடைக்குது, அதிகாரம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஒரு நாட்டுடைய மன்னனுக்கு இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாம் நினைச்சு பாருங்க, அவங்களுக்குலாம் காசுக்கு பஞ்சம் இருக்குமா? எல்லாமே அவங்க கையில தான் இருக்கும். எல்லா சர்வாதிகாரத்தையும் செல்வத்தையும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த ஒரு துவானா அது இந்த துவா தான் இருக்கு. இந்த துவாவை நாம ஓதுறதின் மூலமாக நமக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுத்து நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவியை கொடுப்பான். ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது 2வது பக்கம். நமக்கு நல்ல செல்வம் கிடைச்சு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்டு வீட்டுல நம்ம ஒரு நிம்மதியா இருந்துட்டாவே போதும், நம்ம உண்மையாலுமே செல்வந்தர்களாக தான் கருதுவோம். அதற்கு இந்த துவா ஓதுங்க. ரப்பிகு ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா எம்பகி லி அஹதிம் மிம்பஹதி இன்னக்க அந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா தான். இதுல பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. நம்ம ஒரு துவா ஓதுறோம், அப்படியே மனப்பாடம் பண்ணலாம், ஓதிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு துவாவை எடுக்கிறீங்களா, 100 துவா ஓதுறதை விட ஒரு துவாலேயே உங்க தேவைகள் நிறைவேறணும்னா அந்த ஒரு துவாவை மனதார உணர்ந்து ஓதணும். இதுல 3 விஷயத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன 3 விஷயம்? முதல் விஷயம், முதல் பார்ட் என்னன்னா, ரப்பிகு ஃபிர்லி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன கேட்க போறாங்க? ஒரு துவா கேட்க போறாங்க. ஆனா அந்த துவாக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க? மன்னிப்பை கேட்டிருக்காங்க. நபிமார்கள்லாம் சட்டம் திட்டம் தெரிஞ்சவங்க, அவங்கலாம் பாவத்தை விட்டு விலகி இருப்பாங்க. அல்லாஹும் அந்த மாதிரி பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவங்களுக்கு தான் அப்படியான பாக்கியத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? இருந்தாலும் கூட ரப்பிகு ஃபிர்லி, என்னுடைய ரப்பே நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டுட்டு கையோட அவங்க என்ன ஓதுறாங்க? வஹப்லி, எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க. நாம என்ன கேட்குறோம்? எனக்கு காசு கொடு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற, நான் எவ்வளோதான் கஷ்டப்படுவேன், என்னால தாங்கவே முடியல, இப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவர்கள் பணிவோடு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க. நாமளும் அப்படிதான் துவாவை கேட்டு பழகி கொள்ளணும். அவங்க கேட்குறாங்க வஹப்லி முல்கன், எனக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என்னை நீ அரசனாக ஆக்குவாயாக அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். என்னை நீ அந்த பொசிஷனுக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டு எம்பகிலி அகதி மிம்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்குமே அடைய முடியாத ஒரு இடத்தை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நாம தான் எல்லாத்தோட என்ன பண்ணணும், செல்வத்துல அதிகமா இருக்கணும், எல்லாத்த விட அதிகமான திறமை இருக்கணும், எல்லாத்த விட முதல் இடத்துல இருக்கணும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. ஆனா அதை கேட்டிருக்காங்க நபிமார்கள். அப்படி நம்ம நினைக்கிறது பொறாமை, போட்டி, அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கேட்டிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு வஹப்லி முல்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்கலாம், எனக்கு ஆட்சியை கொடு அப்படின்னு நிறுத்தி இருக்கலாம். ஆனா அப்படி அவங்க நிறுத்தல, யாருமே அடைய முடியாத ஒரு ஆட்சியை கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஆசை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். எல்லாரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு என்னுடைய பசங்க நல்லா படிக்கணும், டாப்ல வரணும், என் கணவர் எங்க குடும்பத்திலே வச்சு அதிக வசதி உள்ளவரா வரணும், நல்ல தொழில முன்னேறணும் அப்படின்லாம் நீங்க ஆசைப்படலாம். அது ஒன்றும் பொறாமையோ இல்ல அது ஒரு கெட்ட எண்ணமோ கிடையாது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எல்லாரை விட மிகைக்கக்கூடிய ஆட்சியை கேட்டிருக்காங்க.
கேட்டுட்டு கடைசியா சொல்றாங்க பாருங்க, இன்னக்க அந்தல் வஹாப், நீயே பெருங்கொடையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. இதுதான் ஒரு சரியான முறை. எப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க, நான் ஒண்ணு கேட்டிருக்கேன்ல, அந்த கேட்டதை நீ கொடுக்கக்கூடியவன் தான், அதாவது உங்ககிட்ட தான் அது இருக்குது, நான் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த கொடையை நீ கொடுக்கக்கூடிய பெருங்கொடையாளன், எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு கேட்கறாங்க. நாம இதை செல்வத்துக்காக ஓதும் போது அல்லாஹ் நமக்கு செல்வத்தையும் கொடுத்து நமக்கு தேவையான அதிகாரத்தையும் கொடுத்து அதை தாராளமாகவும் கொடுப்பான். இது செல்வத்துக்காகவும் ஓதலாம், ஆட்சி அதிகாரத்துக்காகவும் ஓதலாம், வேலை செய்யற இடத்துல நாம டாப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஓதலாம். அதுல அந்த கடைசி வார்த்தையான அந்த இஸ்மு வந்து பார்த்தா அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய இஸ்மே. முதல்ல மன்னிப்புல ஆரம்பிச்சு நம்மளுடைய தேவையை கேட்டு அந்த தேவையில எவ்வளவு உச்சபட்சமா கேட்க முடியுமோ அதையும் கேட்டு கடைசியாக அவன் பெயரை கூறி முடிக்க வேண்டும். இப்படிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க. அந்த துவா கபுலாகுது. நாம மணிக்கணக்கா கேட்குறோம், ஆனா நம்ம துவாக்கள் கபுலாகிறது இல்லை. நாட்கள் கணக்கா கேட்குறோம், கபுலாகிறது இல்லை. ஆனா ஒரே வரியில எவ்வளோ அழகா முடிச்சுட்டாங்க. அல்லாஹ் எதெல்லாம் திருப்தி அடைந்து நம்ம கொடுப்பானோ அதை புரிஞ்சு நம்ம கேட்கும் போதுதான் நம்ம தேவைகள் நம்ம கேட்டதை அப்படியே அடைய முடியும். அப்ப இந்த துவா முதல் ஓதிட்டு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா யா ரஸாக்கு யா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையை ஓதிக்குங்க. நீங்க முதல்ல பார்க்கும்போது யா வஹாபு சொல்லியிருப்போம் அந்த துவால. அந்த வஹாபு அப்படிங்கிறது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஓதிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய செல்வத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய வஹாபு வார்த்தைகள் தான். அதே மாதிரி பார்த்தா ரஸாக்கு அப்படிங்கிறது பார்த்தா அல்லாஹ் இடத்துல இருந்து நம்ம ரிஸ்கை கேட்கக்கூடிய வார்த்தை. ரிஸ்க்னா உணவு மட்டும்தான் ரிஸ்க்குன்னு இல்லை, நமக்கு நல்ல வேலை கிடைக்கிறதும் ரிஸ்க்கு, நல்ல காசு கிடைக்கிறதும் ரிஸ்க்கு, நல்ல செல்வம் கிடைக்கிறதும் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேணுங்கக்கூடிய எல்லா ரிஸ்கையும் நீயே அபிவிருத்தியாக கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். அதை கொடுக்கக்கூடியவன் நீதான் அப்படிங்கிறதை வலியுறுத்துறோம். அடுத்து மூன்றாவதா பார்த்தா இது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வராரு. சொல்றாங்க, நான் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிற ரசூலுல்லா, என்னால சமாளிக்கவே முடியல, செல்வத்துக்கு ஏதாவது ஒரு திக்ரு சொல்லி தரீங்களா, எனக்கு செல்வத்தை அது கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லி இதே தினமும் 100 முறை ஓதிவாங்க. உங்களிடத்துல செல்வம் தாராளமாக சேரும்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த சஹாபி தொடர்ந்து ஓதி வராரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு சொல்றாரு, என்கிட்ட கட்டுக்கடங்காத அளவுக்கு செல்வம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் செல்வந்தராக மாறி இருக்காருன்னா இந்த திக்ரு எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய திக்ரா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த திக்ருக்கு பல சிறப்புகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த திக்ருக்கு ஒரு சிறப்பு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், அல்லாஹு இந்த திக்ரை கொண்டுதான் நமக்கு உணவளிக்கிறான். அதாவது நமக்கு, விலங்குகளுக்கு, உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே பார்க்கும்போது இதை கொண்டுதான் உணவளிக்கிறாங்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு, துணிமணி வாங்குறதுக்கு, வீடு வாசல் வாங்குறதுக்கு, சௌரியமா வாழ்றதுக்கு தான் நமக்கு காசு வேணும். அந்த காசை இந்த திக்ரு பாத்தீங்கன்னா தாராளமா கொடுக்கும். அதுலயும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த திக்ரு அப்படின்னு சொன்னா அது இந்த திக்ரை தான் சொல்லணும். எல்லாருமே மலக்குமார்கள் முதல் கொண்டு ஓதக்கூடிய ஒரே திக்ருனா அது இந்த திக்ரு தான். அதனால இந்த திக்ருக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பாக செல்வத்தையும் வாரி வாரி நமக்கு வழங்கக்கூடியதா இருக்குது. நீங்க இதை ஓதிக்கணும். பொதுவா இந்த திக்ரை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுங்க காலையில நேரத்துல அப்படின்னு வரும். ஒரு அறிவிப்புல பார்த்தா காலை மாலையில 100 முறை நபி அவர்கள் ஓதுனாங்கன்னு வரும். அதனால நீங்க காலை மாலையும் ஓதலாம், இல்ல காலை மட்டுமாவது ஓதலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா என்ன இருக்குது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இந்த திக்ரை ஓதிக்குங்க. இந்த திக்ருடைய சிறப்பே பாருங்க, இதுவே அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து வந்தது. பொக்கிஷம் அப்படின்னாவே என்ன அர்த்தம், அதுவே பாத்தீங்கன்னா காசு, நகை, பொருள் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா பட்டு, இதெல்லாத்தையுமே பொக்கிஷம் சொல்லுவாங்க. இந்த திக்ரே பொக்கிஷத்திலிருந்து, இந்த திக்ரே அல்லாஹுடைய பொக்கிஷத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வந்த திக்ராக இருக்குது. இதை ஓதுறதுனால மறுமையில அல்லாஹ் நமக்கு பார்த்தா ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். அதுலயும் ஒவ்வொரு மரங்களாக இதை ஒவ்வொரு முறையும் ஓதும் போது நமக்கு மறுமையில நடப்படுதாமா. மரம் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துலதான் காசு பணம் செல்வோம். ஏன்னா அந்த காசு பணம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை செலவு பண்ணுவோம். மறுமையில போய் நம்ம எங்க செலவு பண்ண போறோம், நாம எதுக்கு நம்ம அங்க போய் செலவு பண்ணணும், தேவையே இல்லை. அதனால அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அப்போது மாளிகைகளையும் தங்க நகைகளையும் மரங்களையும் செடிகளையும் கனி வகை தோட்டங்களையும் ஒவ்வொரு அடியானுக்கு பார்த்தா அவங்கவுங்க செஞ்ச நன்மைக்கு ஈக்குவலா கொடுப்பானாமா. அப்படி கொடுக்கும்போது பார்த்தா இது மறுமையின் சொர்க்கமான, மறுமையின் செல்வமான மரத்தை பெற்றுத்தரக்கூடிய, அதுவும் அந்த மரம்லாம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குமாமா. அதை அகலமான மரத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. மறுமையிலையும் செல்வந்தராக வாழ்வதற்கு இந்த திக்ரு முக்கியம். அதே மாதிரி இந்த உலகத்திலையும் இது ஓத ஓத என்ன ஆயிரும், நமக்கு அதிக செல்வத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மொத்தமா இந்த 4 மோதிக்கோங்க. அதுல